அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பாட் பெயிண்டிங் வீடியோ. அடுத்து அந்த பாட்டை வச்சு ஒரு வால் டெக்கர் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நான் 5 பாட் பெயிண்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி 6ஆவதாக ஒரு பாட்டு நான் பெயிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ 6 பாட்டையும் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வால் ஹேங்கிங் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரல் பிளான்ட்ஸே வச்சு கூட வளர்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வீட்டுக்கு உள்ளேயும் வால் டெக்கராக வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் பால்கனியில் வச்சோம்னாலும் இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு நான் வந்து பாட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் பேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு அடுத்து நான் வந்து பேர்ல் கலர் பெயிண்ட்டை நான் வந்து அதில் வந்து டிசைன் கொடுக்குறேன். நான் பேர்ல் கலர் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ஸ்கெட்ச் வச்சு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். ரொம்பலாம் டீட்டெயில் கிடையாது. ரொம்ப சின்னதாக கையில் எனக்கு அந்த நேரத்தில் எப்படி என்ன மாதிரி தோணுச்சோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு பேர்ல் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நார்மலாக அக்ரிலிக் பெயிண்ட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் அந்த பாக்ஸில் வந்து 6 கலர் இருந்துச்சு. நான் அந்த 6 கலரையும் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், அந்த மாதிரி 6 கலர் இருந்துச்சு. 6 கலரையும் இந்த பாட்டில் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேர்ல் கலர்ஸ் மட்டும் அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துட்டு இந்த பாட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பாட்டில் வந்து நான் வந்து சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடியும் நான் பண்ண பாட் பெயிண்டிங்கில் இருக்கிற எல்லா டிசைனுமே ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதுவும் சிம்பிளான டிசைன். பட் வந்து நான் வந்து பெயிண்ட்டு தான் வந்து நான் வந்து மற்றதில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நியான் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். இதில் வந்து பேர்ல் கலர் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ அதுக்கு மேலே வந்து அவுட்லைனாக வந்து பிளாக் கலர், அதுவும் பேர்ல் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி மிரர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, மிரர், அந்த மிரரை வச்சு நான் வந்து ஃபெஃபிபாண்ட் வச்சு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஒட்டிட்டு இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சேன் இல்லையா 5 பாட்டு, அந்த பாட்டோட டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப அழகாகவே இருக்கும். குட்டி குட்டி பாட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்குது பாருங்களேன், இது வந்து மிளகாய் காம்பில் தர்பூசணி விதையில் செஞ்ச ஒரு குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் செஞ்சேன். இந்த வீடியோவும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாட்டையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து சணல் கயிறு யூஸ் பண்ணுறேன். சணல் கயிறு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட சணல் கயிறு இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், உள்ளன் நூலை எடுத்துக்கோங்க. அதை 4-5 மடக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்து வந்து கொஞ்சம் குட்டியாக, அடுத்த பாட்டோட லென்த்து போகையில் கொஞ்சம் கயிறு வந்து கொஞ்சம் பெருசாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போடுற அந்த நாட்டு, அந்த முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து 6 பாட்டுக்கும் முடிச்சு போட்டு கயிறை வந்து கொஞ்சம் சின்னது, அடுத்த பாட்டுக்குரிய கயிறு கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்த பாட்டுக்குரிய கயிறு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன். பாருங்கள், வீடியோ பார்த்தா உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்றது புரியும். இதே மாதிரி நான் வந்து 6 பாட்டையும் நான் வந்து கட் பண்ணி நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ண அந்த 6 பாட்டையும் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா,
இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இது வந்து கம்பி, நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி. அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன கொஞ்சம் அதாவது கொஞ்சமாக லென்த்து விட்டு கட் பண்ணோம் இல்லையா அந்த பாட்டு, அதுக்கடுத்து பெரிய கொஞ்சம் நிறைய லென்த்து விட்ட பாட்டு, அந்த மாதிரி 1 by 1 நான் வந்து 6 பாட்டையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கைப்பிடிக்கு ஒரு சணல் கை கட் பண்ணி நான் வந்து மாட்டியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து நான் உள்ளே வச்சு இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு கேட்டில் வந்து நான் வச்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி கூட செய்யலாம். இது ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு ஒரு ஐடியா என்னென்னா, இது இந்த மாதிரி ஒரு கம்பியிலே கட்டாமல் அந்த 6 பாட்டில் நம்ம கட்டியிருக்கிற கயிறையும் ஒன்றா கட்டி வீட்டில் சுவத்தில் வந்து வால் ஹேங்கிங்காக மாட்டலாம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து செகண்டாக பண்ண ஐடியா பாருங்கள். அதாவது எல்லா பாட்டோட கயிறையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு உள்ள ஜன்னலில் நான் இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இது வந்து சுவத்தில் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சுவத்தில் மாட்டினா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் சுவத்தில் மாட்டுறதுக்கு வசதி இல்லைன்றதுனால நான் வந்து ஜன்னலில் மாட்டியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே இல்லைன்னா 3வது ஒரு ஐடியா என்னென்னா, எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அண்ட் லீவ்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நெஜோ பிளான்ட்ஸ் கூட வச்சுட்டு நம்ம ஷோபீஸில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பால்கனியில் ஒரு இந்த மாதிரி கூட 1 by 1 லைனாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதுவும் அழகாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.